தமிழ்நாடு தமிழருக்கு 2100 ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம், ஏது யாரு கன்னடர், யாரு தெலுங்கர், யாரு மலையாளி எல்லாம் என்ன கேக்குறாங்க. என்ன பெரியார அடிச்சு முடியும், கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. சீமான் என்ன செய்யறான், முருகன் வேலை தூக்குடா, காவடியை தூக்குடா. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ குன்ன குடிக்க அன்ன காவடி கூட எடு, நீ தலைகளா நின்று கூட தண்ணியை குடி. ஆனா முருகா திரை மயக்க என்ன செய்யுது, திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து இருக்குது. இவர்களை இப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும், இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போறது. மேதகு பிரபாகரன் அவர்களை, பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்றது இல்லையே நீங்க மற்றவர்களை. என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லுவேன். நாங்க சொல்ல வைப்போம், வைப்போம். ஒரு அம்மா பெருமையா சொல்லுது, எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ் கம்பல்சரி, சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம். என்ன வாரம் முழுக்க இருக்குது சாம்பார் ஊத்துறதுங்க. பாருங்க, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது, எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க. சாம்பார் 5 நாள் உப்புமா தான். அப்ப என்ன காரணம், உப்புமா கம்பெனி, அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே மதிப்பதிகம்ங்கிறவள ஐயா இறையன்பு எழுதுனதில்ல. ஒருத்தன் பண்ணி மாதிரி கத்துறான், நடு வயது பண்ணி, கொஞ்சம் சின்ன வயது பண்ணி, கொஞ்சம் முத்திய வயது பண்ணி அப்படி கத்திக்கிட்டு வரான். அவனை நல்ல அரசே பண்ணி மாதிரியே கத்துறான்னு ரசிச்சு காசை கொடுக்குறாங்க. தெருவில் நின்று கத்துறாப்ல, அதை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்றான். அந்த காலகட்டத்தில் இவன் திராவிடன். யாரு, இந்த பண்ணி மாதிரியே கத்திக்கிட்டு வர்றான்ல அவன் திராவிடன். ஒருத்தன் உண்மையிலே ஒருத்தன் வாரான், நம்மள மாதிரி ஒருத்தன் வாரான். இப்ப என்னை மாதிரின்னு ஒருத்தன் வச்சுக்கிறீங்களேன், டேய் அவன் சும்மா கத்துறான்டா, போலியா கத்துறான்டா, நான் உண்மையிலே நல்லா கத்துவேன்டா பண்ணி மாதிரின்னு சொன்னோன்னே அப்ப 2 பேருக்கும் போட்டி நடக்குது. இந்த மாதிரி மேடை இல்லை. இப்ப நானும் கத்துறேன், அவனும் கத்துறான். ஆனா ரொம்ப நாளா இந்த போலி மாதிரி கத்திட்டு தான் பாருங்க, இந்த 3 மாதிரி சின்ன பண்ணி, இவன் நடு பண்ணி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமா இருக்கு. நீ போலி, நீ சும்மா நம்மள சொல்றான்ல போலி தமிழ் தேசியம்னு சில கூலி திராவிடர்கள், அது மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான், இது போலின்னு. அப்ப என்ன வருது, ஒரு வெறி வருது, நிப்பாட்டுற எத்தனை காலத்துக்குடா இப்படி கண்டதையும் நம்பி கைதட்டி கேவலப்பட்டு இரா அப்படின்னு போய் ஒரு கோணி சாக்கு போட்டு மூடி இருக்காப்ல, அதை தூக்குறாப்ல. உண்மையிலே பண்ணி எந்திரிச்சு கத்துது. பைத்தியக்காரங்களா இவ்வளவு நேரம் கத்துனது நான் இல்லடா, உண்மையான பண்ணிடா. போலிய கேட்டு உண்மையான பணியின் சத்தத்தை மறந்து போனீர்களே மக்களே. அததான் இப்ப இந்த திராவிடங்களை பார்த்து கேட்டு பண்ண நம்ம கத்த வேண்டியது இருக்கு. ஒரு மாறுவிட போட்டியே சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவன் நடிச்சிட்டான், அவனுக்கு முதல் பரிசு. 2வது பரிசு ஒரு மாணவன் சார்லி சாப்ளின் மாதிரி நல்லா நடிச்சிட்டான், அவனுக்கு 2வது பரிசு. 3வது பரிசு ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்க, அவரு பரிசை வாங்கிட்டு வேடத்தை கலைக்கிறாரு, உண்மையிலே சார்லி சாப்ளின். அப்ப எழுதுறாரு ஐயா இறையன்பு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப கிடைக்குது பத்தி இல்ல, இப்ப கிடைக்குது இல்ல. ஏண்டா கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல ஒரு கல்வி அறிஞன் கூட வெறும் இயக்குனர் நடிகரும் பேசினா அப்புறம் நடிகன் நாடால துடிக்க மாட்டானா? இவ்வளவுதான் போல இருக்கு அரசியல்னு. ஒரு நெல்லு தான் உடன் பிறந்தார்களே, ஒரு நாற்று தான் உடன் பிறந்தார்களே. நட்டால் ஒரு நாற்றுத்தான், நாற்றங்காலிலிருந்து பிடுங்கி வயலிலே நட்டால் ஒரு நாற்று 80 நாற்றுகளாக விரிகிறது, வளர்கிறது. ஒரு நெல் 20 மணிகளை வைத்தால் கூட 1200 நெல்மணிகளாக விளைகிறது. அப்படித்தான் இந்த நெல்மணிகள், விதைத்த நெல்மணிகள் பல லட்சக்கணக்கான நெல்மணிகளாக விளைகிறது. அது தமிழ் தேசிய விடுதலை என்கிற வீரியமிக்க விதைகளாக எழுகிறது. என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான், நமக்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான்.
சிலப்பதிகாரம் படிக்கிற போதுதான் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது. வரலாறு கிடையாது. எங்களுக்கு என்று வரலாறு இல்லை, வெறும் இலக்கிய சான்றுதான். பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கை மின் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் பாடினா தெரியுது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியம் படிச்சா தெரியுது. எங்களுக்கு என்ன சான்று இருக்கு? கல்லணை இருக்கு, கரிகாலம் கட்டினான்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இருக்கு, என் பாட்டன் அருண்மொழி சோழன் கட்டினான்னு தெரியுது. இப்ப வரலாறு இல்லை. தமிழன் பெருமை கொண்டான். வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது என்று போயிட்டான். ஆனால் என் இன வரலாற்றை எழுதியவன் எல்லாம் என்னவன் இல்லை. அப்ப இதிகாசம் போய் பேசலாம், புராணம் போய் பேசலாம், இலக்கியம் சுவைபட சொல்வதற்காக போய் பேசலாம், நயம்பட உரைப்பதற்காக பொய் சொல்லலாம். ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது. அப்ப எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் தகராறு, பொய். அந்த பொய் புனைவுகளில் இருந்து இதுதான் நம் இன வரலாறு, நம்முடைய நாம் நடந்து வந்த பாதை, நம் இனம் கடந்து நடந்து வந்த பாதை என்று பகுத்து வகுத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள், பெரும் அறிஞர்கள் தான் இங்கே இருக்கிற ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பேரறிஞர் குணா அவர்கள். இந்தியம் திராவிடம் இரண்டும் நமக்கு வரலாற்று பகை. தமிழ் பேரினத்திற்கு வரலாற்று பகை. ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை. நம்முடைய அறிவாசான் ஐயா மணியரசன் ஒரு மொழி சொன்ன கூட்டு களவாணிகள், கூட்டு கொள்ளையர்கள். இது கூட கொஞ்சம் நாகரிகமான கூட்டு திருடர்கள். ஒவ்வொன்றையும் பாருங்கள். இந்தியம் என்ன செய்யும்? இந்திய திணிக்கும். திராவிடம் என்ன செய்யும்? அதை அப்படியே கைகட்டி எதிர்ப்பு இல்லாம ஏற்கும். இந்த எந்த திராவிட இயக்கம், இந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்திய திணிப்பை எதிர்த்திருக்கான். தன்னெழுச்சியாக தமிழினம் தலைவர்கள், இளைஞர்கள் எதிர்த்து போராடினார்கள். அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள். நான் இந்தி வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் படிக்காமல் போய்விடுவான் என்பதற்காக, தமிழ் மேல் இருந்த பற்றின் காரணமாக அல்ல, பற்றின் காரணமாக அல்ல. இந்தி எதிர்ப்பு. இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின், தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும். காரணம், அவன் மரபு அணுவிலேயே போர்க்குணம் இருக்கு, ஆரிய எதிர்ப்பு இருக்கு. ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்குதே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிடன் எவன் இங்க இல்ல. இவன் பரம்பரையில மரபு அணுவிலே பலாயிரம் ஆண்டு கால பகை இருக்கு. அதனால இந்தியா எதிர்ப்பான், ஜிஎஸ்டியா எதிர்ப்பான், சிஏயா எதிர்ப்பான், என்ஆர்சியா எதிர்ப்பான், நீட்டா எதிர்ப்பான், எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவான். மற்றவெல்லாம் அப்படியே ஏற்பான். அப்ப எதிர்த்து போரிடுறான். என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுவதா? நாளை என் தாய்மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிற அரசு அம்சத்து அவன் சொன்னான், சாகல. ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி என்னவர்கள் இறந்தார்கள். உடலுக்கு தீயிட்டு மாண்டார்கள், நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வதைபட்டு செத்தார்கள். துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்சை காட்டி இறந்தான் என் உயிரில் பிறந்த அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள். மொழிக்காக உயிரை விட்டவன். அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரோ அல்ல. காமராஜர் என்ற தலைவனை தோற்கடித்தது தமிழ். தமிழ். இந்தியை திணிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே, இந்தி திணிப்பிலே, தமிழ் மக்களிடத்தில் இருந்த கிளர்ச்சியிலே தோற்று போனார். உண்மையிலும் உண்மையா அதுதான். அதை ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது, ஆஹா, தமிழனுக்கு உயிர், தமிழுக்காக மொழிக்காக சாகிறான் இவன். அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு
அந்த மொழி இருக்கிற வரை, அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆள்வதும் கடினம். அதனால என்ன செய்யறான்? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான். எதுவும் புதிதில்லை, நம் முன்னவர்கள் வைத்தது. தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம். அடுத்த கேள்வி, ஆளுகிற உரிமையும் அவருக்கே. அது வருதா இல்லையா? தமிழ்நாடு தமிழருக்குன்னா அப்புறம் ஆளுகிற உரிமை ஆயெல்லாம் இருக்கா? எப்படி? எல்லாம் வெற்று முழக்கங்களாக வைத்து ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் ஒழித்து பயிற்று மொழியாக, பாடமொழியாக, பண்பாட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, வழக்காட்டு மொழியாக எங்கும் தமிழ் இல்லாத ஒழித்து முடித்தார். நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் சொல்கிறார், வர்த்தக பெருமக்களே, வியாபார பெருமக்களே, நீங்கள் தமிழிலே பெயர் பலகை வையுங்கள், ரெயின்போவை அப்படியே தமிழில் ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி. திராவிடம் சமஸ்கிருதம், மாடல் ஆங்கிலம். எப்படி இருக்கு? தமிழ் வாழ்க. திட்டமிட்டு ஒழித்தார். ஒன்றொன்றாக பாருங்கள். நம்முடைய அடையாளம், நம்முடைய வரலாறு எல்லாம் மறைக்கப்பட்டது. இந்த நிலத்தில் வரலாறு என்பது இந்தியன் வரலாறு தான். வல்லபாய் பட்டேலை நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கும். நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா? சான்சி ராணி லட்சுமிபாயை படிக்க வாய்ப்பு இருக்கும் பாடத்திலே. நம் பாட்டியார் வேலுநாச்சியாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா? அப்ப வரலாறு என்பதே உனக்கு உன் வரலாறு அல்ல. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது லெனின் சொல்றார். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இதான் அம்பேத்கர் கற்பிக்கிறார். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறார் ஓசிமின். வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்தையும் வழிகாட்டும், வழிநடத்தும். என் முன்னவன் வாழ்ந்ததெங்கே, வீழ்ந்ததெங்கே, நான் எங்கே பெருமைப்பட்டேன், எங்கே சிறுமைப்பட்டேன் என்பதை வாசித்து நேசித்து அறியாமல் அடுத்த தலைமுறைக்கு வழி தெரியாது. கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து படிப்பது என்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நடக்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. அப்ப திட்டமிட்டு நம்மின வரலாறை மறைப்பார்கள். என்ன இருக்குது? வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் இவர்கள் எல்லாம் வாளேந்தி வேலேந்தி வீர போர் புரியவில்லையா? விளக்கமாறு வச்சு ஒட்டடை எடுத்துக் கொண்டிருந்தார்களா? வரலாற்றில் எங்கே பதிவு இருக்கிறது? இப்போது போய் பாருங்கள், தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் வருகிற கேள்வியை பாருங்கள். ஒன்று உன்னுடைய இனப்பெருமை வரலாறு ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கா? ஒன்றே குலம் ஒருவனே சேவன் என்று சொன்னவர் யார்? அண்ணாதுரையை அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? அண்ணா என்று யாரை அழைத்தார்கள்? ஒரு கேள்வி. தமிழ்நாடு தேர்வு ஆணைய தேர்வில் முழுக்க முழுக்க நம்முடைய அடையாளம், நம்முடைய மொழி, வரலாறு எல்லாம் அளிக்கப்பட்டது. நம்முடைய நிலை என்ன? நம்முடைய இறை சிவன் முருகன், நம்முடைய இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடி நீதிமன்றம் போய் வழக்காடி, அதில் இன்னும் கொடுமை, தமிழிலும் நாங்கள் ஓதுகிறோம். இது ஏதோ போய் ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் போய் நம்ம அந்த உரிமை கேட்கிற மாதிரி எல்லாவற்றையும் எடுத்துட்டான். இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிட என்ன செய்யும்? கொடுக்கும்போது கைகட்டி வேடிக்கை பார்க்கணும். அற்ப பதவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை வார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல. கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய ஒரே ஒருவர் நம் தாத்தா முக்கையத்தவர் மட்டும்தான். யாரும் பேசல. இந்தியம் பறிக்கும், திராவிடம் பள்ளியளித்துக் கொண்டு கொடுக்கும். ரெண்டுக்குமே வேறு இல்லை. கல்வி மாநில உரிமை, அந்த மாநில உரிமையில் இருந்து அதை இந்திய ஒன்றிய உரிமையாக எடுத்துக்கொண்டு போனது அம்மையார் இந்திரா காந்தி.
எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணாநிதி. அது இந்தியம், இது திராவிடம். இவ்வளவு காலம் கொடுத்து விட்டு இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம், அதற்கு போராடுவோம். 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசிலே ஒரு மாநில கட்சி இருந்ததென்றால் அது திமுக தான். 18 ஆண்டுகள். அப்போது போராடி திருப்பி பெற்று வராத அந்த உரிமை காலங்காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவது, இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வது, போனஸ், மானியம், சலுகை, இலவசம், இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாற்றுவது. எந்த உரிமை இருக்கிறது? கீழடி 2200 ஆண்டுக்கு முன்பு தமிழர்கள் அங்க வாழ்ந்தார்கள். நீங்க பாருங்க, 2 ஏக்கர்ல எந்த இனக்குழு வாழ்ந்திருக்கும்? அறிவார்ந்த என் சொந்தங்களே, எந்த கிராமம் 2 ஏக்கர்ல இருக்கும்? ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு மக்கள் குவிந்து வாழ்ந்தால் கூட குறைஞ்சது 150 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர்ல தான் கூடி வாழ்வான். ஆனால் கீழடியில என் ஊர்ல சிவகங்கையில 2 ஏக்கர்ல தோண்டிட்டு முதலில் தோண்டிய எல்லா பொருள்களையும் இங்க சேமிக்க ஒண்ணுமில்லை, பெங்களூர்ல தான் கொண்டு வைக்கணும், கொண்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும். அப்ப 2 ஏக்கர்ல தான், மீதி ஏன் தோண்டல? தோண்டினால் தமிழரின் தொன்மம், அவனுடைய பெருமை வெளியில வரும். அங்கிருந்து வந்தவன் இந்திய நாகரிகம் என்றான். இந்த நிலத்திலே இருப்பவன் இது திராவிட பண்பாடு நாகரிகம் என்றான். ஒருவன் நாக்கில் விடுது தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு, தமிழர் தொன்மம் என்று வரவில்லை. அப்போது ஏது திராவிடம்? 2200 முன்னாடி, 2100 ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம்? ஏது? யாரு கன்னடர், யாரு தெலுங்கர், யாரு மலையாளி? நீங்கள் வரையறுத்திருக்கிற இந்த திராவிட இனக்குழு என்றால் கூட அவ 1800 1200 தானே. அப்ப 2200 ஆண்டுக்கு முந்தையது என்று சொல்லுவார். இதுவே தோராய கணக்கு தான். அவர் சொல்ல மாட்டான். உன் நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுக்க வருவான். கேரளாவுக்கு வந்த அணு உலை நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசியம் பேசும், இன்னும் சர்வதேசியோட கூட கூட பேசும். காங்கிரஸ் 2 தான் ஆளுகிற கட்சி, எதிர்கட்சியா மாறி மாறி இருக்கு. ஏன் அந்த நிலத்தில் காங்கிரஸ்காரர் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டு கொண்டு வந்த அணு உலை தானே ரஷ்யாவில இருந்து, அதை ஏன் கேரளாவில் வைக்கல? கேரளாவுக்கு தான் போனது முதல்ல. அவன் எழுந்து சொன்னான், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடமும் உயிரோடு வாழ்வது மேன்மையா முக்கியமானது, எடுத்துட்டு போய் எனக்கு வேண்டான்ட்டான். அங்கே வேண்டாம் என்று விரட்டி அடித்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த நிலத்திலே இடிந்த கரையிலே நிறுவும் போது, நிறுவி அதை எதிர்த்து போராடும் போது இங்கே அணு உலை வேண்டும் என்று நம்மளை எதிர்த்து போராடினார்கள். எப்படி இந்தியம்? செர்னோபில்ல வெடிச்சிருச்சு, கோப்பர்ச்ச விழுந்து பேசுறாரு. இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு, பேரிழப்புங்கிறாரு. நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, ஆபத்து பாந்தவர்கள் காப்பார்கள் என்று ஏமாந்து விட்டோம். 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வெளியை போட்டு மூடிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் கொண்டாந்து நடும்போது இந்த திராவிடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இவர்களுக்கு தெரியாதா? செர்னோபில் வெடித்தது போல அது வெடிக்காது என்ற உறுதி எவன் தருவான்? எவன் தருவான்? எவன் தருவான்? அணு உலைக்கு அருகில் அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் 2 ஒன்றுதான் என்கிறார்கள் அணு அறிஞர்கள். உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது என்பவர்கள் அணு விஞ்ஞானிகள் தான். இதை எப்படி நீ அனுமதிச்ச? ஸ்டெர்லைட் எப்படி உள்ள வந்தது? உங்களுக்கு தெரியாம வந்ததா? மீத்தேனை திணிச்சவன் யார்? ஏன் எல்லா நேரத்திலும் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்குது, கங்கை படுகையில் இருக்க, ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? இந்தியாவில் எல்லா நிலத்திலையும் மலைகள் இருக்குது, என் நிலம் தேனியில் மட்டும்தான் நீ நீட்டின ஆய்வு செய்வியா? ஏன் வேற இடத்துல செய்ய முடியாதா? இந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை எந்த இந்திய கட்சி தடுக்கிறது, பேசுகிறது? எந்த திராவிட கட்சி மறுக்கிறது, தடுக்கிறது? ஏனால் இது நிலமும் அல்ல, அவனுடைய தாய் நிலம் அல்ல, அவனுக்கு எதுக்கும் தொடர்பில்லை. கேரளாவில் துறைமுகம் விளிங்கம் கட்டுபவனாதான் நீ. கேரள மக்களுக்கு அங்கே மலை இருக்கிறது, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலையில் ஒரு கல்லை கூட எடுக்காது என்னுடைய கன்னியாகுமரியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை 80 லட்சம் டன் அறுத்து கொண்டு போக காரணம் என்ன? அனுமதித்தவன் இவன், திராவிடன். அதை வேடிக்கை பார்த்து அறுத்து கொண்டு போக அனுமதிச்சு நிற்கிறவன் யார்? இந்தியன். இந்த 2 வெவ்வேறு அல்ல.
நம்முடைய ஐயா சொல்கிறார்களே, அந்த கூட்டாட்சி கோட்பாடு, வரி என்றால் 100 விழுக்காடு வரி, அதில் 75 எனக்கு. எனக்குன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, ஒவ்வொரு மாநிலத்திற்கும், ஆந்திராவுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகா, மீதி 25 பொது நிதியா வச்சுக்க. அதை வச்சுக்கிட்டு நீ நிர்வாகம் பண்ண என்ன வேலை செய்யற? ராணுவத்தை கூட நீ தனியார் கொடுத்துட்ட. 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துட்ட. கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, போக்குவரத்து இல்லை. சொந்தமா ஒரு விண்ணூர்தி இல்லாத நாடு உலகத்திலே இந்தியா தான். ஒரு விண்ணூர்தி கிடையாது. பறக்க விடுபவன் இண்டிகோ முதலாளி. 5000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் விண்ணூர்தியில கட்டுவது யாருக்காக? மக்களின் பயனுக்காக அல்ல, அந்த முதலாளியின் லாப தேவைக்காக. அப்ப இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள்? இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் என்று நாம் பேசுவது அதனால்தான். உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே வேலை செய்து கொண்டிருக்கிற முதலாளிகள், தரகர்கள் இவர்கள். 1-2 கிடையாது. 50,000 பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு தேர்விலே தமிழ் பாடம் எழுத வரவில்லை என்றால் எங்கே இருக்கும் உன் தாய்மொழி? ஒவ்வொன்றாக பாரு. இந்த திராவிட என்ன செய்யும், இந்திய என்ன செய்யும்? காவிரி நதிநீர் உரிமை 450 டிஎம்சிக்கு மேல பெற்றுக் கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அப்ப அதுக்கு மேல வேணும்னு கருணாநிதி ஐயா வழக்கு போட, அப்ப அங்க இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார், நீ நல்லா பாரு, கர்நாடகாவை ஆளுகிறது யார்? ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பாரதிய ஜனதா. அண்மை காலங்களா இது ரெண்டுமே இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்றை எல்லாம் பேசும். 2 கட்சியுமே பேசும். மாநிலம் என்றால் பாசிசம், தேச துரோகம், ஆன்டி நேஷனலிசம் கிளம்பும். ஆனால் இந்த 2 கட்சி தான் மாறி மாறி ஆளுகிறது. அருகில் இருக்கிற ஒரு தேசிய மக்கள் அதே இந்திய நாட்டின் குடிமக்களுக்கு உரிய நதிநீரை தர மறுக்கிறது. அதை திராவிடம் போராடி பெற மறுக்கிறது. அந்த பிரச்சனை இருக்கும் வரைதான் இங்கே திராவிடனுக்கு, தமிழனுக்கு பிரச்சனை இருக்கிறவதான் திராவிடனுக்கு அரசியல். அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டால் அவனுக்கு அரசியல் இல்லை. கச்சத்தீவை மீட்டெடுத்து விட்டால் இந்தியன் திராவிடனுக்கு பிரச்சனை இல்லை, தமிழனுக்கு இஷ்யூ இல்லை, பிரச்சனை இல்லை, அவனுக்கு அரசியல் இல்லை. காவிரி நதிநீர் உரிமை தீர்க்கப்பட்டு விட்டால், அந்த சிக்கல், அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டால் இங்க அரசியல் இல்லை அவனுக்கு. எப்படின்னு கேட்கிறீங்களா? ராமர் கோயில் கட்டும் வரை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்க வைத்த RSS பிஜேபி இப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று கத்துகிறதா பாருங்க. கத்தாது. என்ன பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ராமர் கோயில் கட்டி ஒரு முதல் தளத்தை மட்டும் மேல செட்டை போட்டு திறந்து விட்டுட்டார். தேர்தலுக்கு முன்னாடி மோடி ஐயா திறந்துட்டார். ராமர் கோயில் கட்டிட்டு அந்த இடத்துல அயோத்தியில போட்டியிடும் போது அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை கொண்டு போய் பொது தொகுதியில நிறுத்தி அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த அரசியல் செத்துருச்சு. அதோட அங்க விட்டுட்டு ஜெய் பூரி ஜெகநாத் வந்துட்டாங்க. ஜெய் பூரி ஜெகநாத் அதுல ஓரளவு வெற்றி கண்டுட்டாங்க. இங்க சீமான் என்ன செய்யறான், முருகன் வேலை தூக்குடா, காவடியை தூக்குடா. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீ குன்ன குடிக்க அன்ன காவடி கூட எடு, நீ தலைகளா நின்று கூட தண்ணியை குடி. ஆனா முருகா என்று சொன்னினால் என் முப்பாட்டன் முருகன் முகவர், அதுக்கப்புறம் அவன் பேரை அவன் செதறிட்டான். அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான். நான் என் மூதாதை என் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுத்தினோன்ன அவனால ஓன்னு. இப்ப எல்லாம் என்ன கேட்கிறாங்க, என்ன பெரியார அடிச்சு முடியும், இப்ப கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு. என்ன போடுவேன் பாரு, பெரியாரை பேணாத ஒழுகிற் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு. அதை போட்டு பெரியாரை போற்றுவோம். போடுறேன் பாரு, யாரு பெரியார்னு சொல்லுவேன் பாரு. எல்லாமே உங்களுக்கு பெரியார், எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார். இங்கே 3 பெரியார், உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். செயற்கரியார் செய்வார் பெரியார், செயற்கரியை செய்வார். இவர்களை எப்படி சொல்லணும், இவரை தந்தைன்னு சொல்லணும், பெரியார்னு சொல்லணும். இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும், ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லணும். ஒரு பரம்பரை, எங்க பரம்பரை இவங்க தான் நம்ம அம்மா அப்பா அவர்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா போறது? டே ஐயோ, அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இவர் அப்பா, இந்த இவங்கதான் அம்மாவா, இவர் தந்தை, இவர் தந்தை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தையை தந்தைன்னு சொல்ல முடியல. தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்னவன் தந்தைன்னா எப்படி? எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்தில் இங்க இருக்கு.
எங்கேயாவது இருக்கா? எங்கேயாவது இருக்கா? இப்படி ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம். அவர்கள் சொல்லும் போது நம்முடைய முன்னவர்களை தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகள், செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார், பெருந்தலைவர் காமராஜர், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார், இல்ல திருவிக்கா, யாராவது பாருங்க, நீங்க இப்படி ஏதாவது பேசி பார்த்திருக்கலாம் பாருங்க. யாரையாவது இப்படி முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம், இப்படி யாராவது நம்ம முன்னவர்களை கலந்துரையாடலில் அல்லது விவாதத்தில் அல்லது மேடைகளில் சொல்லுங்க. சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அப்படி யாராவது அழைச்சிருக்காங்களா பாருங்க. திவான் பகதூர், எட்டமலை சீனிவாசன், அப்படி அப்படி அப்படியாவது இருக்கா? சீனிவாசன், வாவுசி, மாப்போசி, ஏதோ வாசி போசின்னு ஏதோ ஊசி வித்துக்கிட்டு இருப்பான். அப்ப நமக்கு ஒரு வெறிம்பார் மாதிரி இவர்களை தந்தை பெரியார். இப்ப கலைஞர், கலைஞர் பேரை கூட சொல்லக்கூடாது, கலைஞர். ஆனால் இவர்கள் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேசம் அடைவதுதான் ஒரு தேசியனத்திற்கான முழுமையான விடுதலையாக அமையும் என்று கருதி எங்களிலும் எண்ணிக்கை குறைவான 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழுகிற போது 13 கோடி மக்கள் தொகை கொண்ட பெருத்த மூத்த தமிழ் தேசியனத்தின் மக்கள், உலகில் முதலில் தோன்றிய மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியனத்தின் மக்கள், நாங்கள் ஒரு நாடடைந்து எமது மொழியை மீட்டு எமது இலக்கியம், வரலாற்று பெருமை, வழிபாடு எல்லாவற்றையும் பார்த்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவிலே களத்திலே நின்று போராடிய எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களை, பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள், திரு பிரபாகரன் அவர்கள் அப்படி சொல்றதில்லையே நீங்க மற்றவர்களை. என் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னா இப்ப சொல்ல மாட்டேன், ஆனா சொல்லுவேன். நாங்க சொல்ல வைப்போம், நீங்க வைப்போம். ஒவ்வொன்றும் இந்த திராவிடர்கள் நமக்கு வஞ்சகமாக சூழ்ச்சி செய்து வீழ்த்தினார்கள். 1 2 இல்லை. ஜிஎஸ்டி விதிச்சது யாரு? காங்கிரஸ். விதிக்கும் போது கூட இருந்தது யாரு? திமுக. நீட்டுங்கிற தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்தது யாரு? திமுக. என்ஐஏ, இந்த என்ஆர்சி எல்லாம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கொண்டு வரும்போது கூட இருந்து கையெழுத்திட்டது யாரு? திமுக. எல்லா நச்சு திட்டமும் இவர்கள் தான். தஞ்சை நன்றாக செழிப்பாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சமில்லை. தமிழ்நாடு செழிப்பாக விளைந்தால் இந்தியாவில் பஞ்சமில்லை. அவ்வளவு நஞ்ச நிலம் நிறைந்த வளங்கொழிக்கும் பூமியை ஒரு 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 பெட்ரோல் இதாக இந்த மீத்தேன் எடுக்கிறதாக மாற்றியவர்கள் இவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருந்தலைவர், பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்க நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா TR பாலு அவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பழனிமாணிக்கம் அவர்கள் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம். அப்புறம் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு போராட்டம் வந்த உடனே அது சும்மா சோதிக்கிறோம், நாங்க பரிசோதிக்கிறோம், நாங்க அதுக்காக கையெழுத்து போட்டேன், தெரியாம போட்டேன்னு சொன்னவர் அன்றைய துணை முதல்வர், இன்றைய முதல்வர். எல்லாமே படித்தான். நிலம் வளம் எல்லாம் களபோகிறது, மொழி சிதைந்து அழிகிறது. அப்போது ஆரியன் படையெடுத்து வந்தான். ஐயா எழுதியிருக்காங்க, ஆரியன் படையெடுத்து எங்கடா வந்தான்? இப்பதான் வரான், வடக்கன் படையெடுத்து வரான். 1.5 கோடி பேர் உள்ள வந்துட்டான். 1.5 கோடி வாக்குரிமை பெறுகிறான். வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை, அவன் வாக்குரிமை பெறுகிறான். வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை, அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு, பெருந்துறை, கோவை, இந்த கிழக்கு, தெற்கு, இந்த மாதிரி தொகுதி எல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள். இங்கேயே திமுக இந்த ஜவஹர்பேட்டையில வந்து இந்தியில சோறுட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது, இந்தியிலே பேசுகிறது. ஈரோடு கிழக்கிலே கேட்டாங்க. அவன் சொல்றான், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் சொல்றான், அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து வந்தவெல்லாம் சொல்றான், தமிழால வந்தா வேலை கொடுக்கும். இன்னைக்கு அவன் கூலி, நாளை அவன் முதலாளி. குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கிறாய். அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி. அவன் 5000 கேட்பான். இன்னைக்கு 500 ரூபாய்க்கு செய்யறவன் 5000 கேட்பான். நீ கொடுத்தாக வேண்டும்.
நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா, ஆவின், கொக்கைன், மெத்தப்பட்ட மீன் இப்படி போதைகளை அடிமையாக்கி முழுக்க முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான். இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது? திராவிடனே கலங்கடிக்குது. அவன் கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது. அணில் கைகளையும் கால்களையும் ஏறி குதிக்குது, எங்க உதறதுன்னு தெரியல. புலி அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பார்த்து இருக்குது. திராவிடன் தந்திக்கிட்டு இருக்கான், அணில் குறுக்க ஓடுது. அவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாதிரி போய் மாறி போனால் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பெண் இருக்கு. எல்லாம் திட்டமிட்டு பறி கொடுப்பான் திராவிடன், நம்மளை ஏமாத்துவான். இப்ப குடும்ப தலைவிக்கு 1000 என்ன சொல்லு, காலையில பிள்ளைகளுக்கு உப்புமா போட்டதை பெருமையா பேசிட்டுருக்காப்ல, காலை உணவு போட்டு படிக்க வைக்கிறேன்றப்பல. அப்போ ஒரு கேள்வி எழுதல, சோத்து செத்தவைய கூட்டமா நீ மாத்திட்ட. 60 ஆண்டுகள் ஆண்டு காலையில ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் வர முடியல என் பிள்ளைக்கு. ஒரு அம்மா பெருமையா சொல்லுது, எல்லாத்துக்கும் சாம்பார் டிஷ் கம்பல்சரி, சாம்பார் டிஷ் கொடுத்துருவோம். என்ன வாரம் முழுக்க இருக்குது எங்களுக்கு சாம்பார் ஊத்துறதுங்க. பாருங்க, இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் அந்த அம்மா பேசுது, எல்லாத்துக்கும் சாம்பார் கொடுத்துருவோங்க. சாம்பார் 5 நாள் உப்புமா தான். அப்ப என்ன காரணம்? உப்புமா கம்பெனி, அதனால உப்புமா கிண்டி போட்டுக்கிட்டு. என் தம்பி கவிபாஸ்கர் சொன்ன மாதிரி, அவன் குடிச்சு சாகுறான், அவன் கூத்தாடிய பார்த்து சாகுறான். அவன் வாய் வழியா போத, அவன் கண்ணு வழியா காது வழியா போத.